கல்யாண வீட்டு கடலப்பருப்பு போட்ட புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு கடுகு, சீரகம் எண்ணெயில் தாளிச்சு விட்ருவோம். கடலைப்பருப்பு வேக போட்டு வச்சுருக்கோம். புடலங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுப்போம். காஞ்ச மிளகாயை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுருங்க. ஏன்னா கடலைப்பருப்பு போடுறதுனால வாயுவுக்கு நல்லது. இப்போ நறுக்குன புடலங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து போட்டு விட்டுடலாம். ஏன்னா சேர்த்து போடையில தான் நல்லாயிருக்கும். அப்போதான் அந்த புடலங்காய் கடலைப்பருப்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கல்யாண வீடுகளில் வைக்கிற புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ புடலங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 கை தேங்காய் துருவலை போட்டு அவ்வளோதான், அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக